ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுவிக்க அனுமதிக்குமாறு தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தமிழக அரசு 2வது முறையா இந்த கோரிக்கையை விடுத்து தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியுள்ளது. நடந்தது என்ன? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி மத்திய அரசின் அனுமதி அல்லாமல் தமிழக அரசு பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய முடியாது. ஆகவேதான் தமிழக அரசுக்கு அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதும்படியான சூழ்நிலை உருவானது. அப்படியே கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. ஆகவே இந்த சமயத்திலே இது தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் கேட்டபடியான அனுமதியை கொடுக்க இயலாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பாக வந்த கடிதத்துக்கு தற்போது பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் மத்திய அரசின் நிலைப்பாடு மாறாமலே இருக்கிறது என்று சொல்லலாம். உச்சநீதிமன்றத்திலே என்ன தீர்ப்பு வருகிறதோ அதற்கேற்றாற்போல் தங்களுடைய நிலைப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதாக தெரிகிறது. இதனால்தான் உள்துறை அமைச்சகம் தமிழக அரசின் கோரிக்கையை தற்போது ஏற்றுக்கொள்ள இயலாது, இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என்ற விவரத்தை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. திவ்யா. கணபதி, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் தற்போதைய நிலை என்ன? உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கும் வழக்கிலே தமிழக அரசு மட்டும் அல்லாது பல்வேறு மாநிலங்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அதாவது ராஜீவ் கொலையாளிகளை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்து, அதாவது மரண தண்டனையில் இருந்த பேரறிவாளன் போன்றவர்களின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. அந்த சமயத்திலே இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்வதென்றால் தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான முடிவை எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தது. அந்த கருத்துப்படியே ஏற்கனவே தமிழக அரசு முடிவெடுக்க முயற்சி செய்த போதுதான் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. அப்போதைய மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து இது போன்ற ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்கக்கூடாது, அதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு நடந்து அதிலே சிபிஐ போன்றோர் விசாரிக்கும் வழக்குகள், அதுவும் மத்திய சட்டங்கள் தொடர்பான வழக்குகள் போன்றவற்றிலே மாநில அரசுக்கு இது போன்ற அதிகாரம் கிடையாது, மத்திய அரசின் அனுமதியுடன் தான் மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பாகியது. ஆனால் இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்பதால் அரசியல் சாசனப்படி இதன் தெளிவு என்ன என்பதற்காக தற்போது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. உடனடியாக தீர்ப்பு வரும் சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆகவேதான் தமிழக அரசு மீண்டும் ஒருமுறை மத்திய அரசை அணுகி இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை அது தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. கணபதி, இந்த விவகாரத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, தேர்தல் வரும் சமயத்துல இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் காங்கிரஸ் தரப்புல. இதே விஷயத்தை, இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதாவினர் எப்படி அணுகிறாங்க? நிச்சயமாக எப்போது தமிழக அரசு மத்திய அரசிடம் அனுமதியை நாடியதோ அந்த சமயத்திலேயே காங்கிரஸ் தனது எதிர்ப்பை தெளிவாக தெரிவித்திருந்தது. நாடாளுமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே இது போன்ற முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, மாநில அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதே சமயத்திலே மத்திய அரசு இதற்கு பதிலளித்து மாநில அரசு தான் இப்படி ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறதே தவிர நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை, சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஆலோசித்து தான் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படியே சட்ட அமைச்சகத்திடம் ஆலோசனை கோரப்பட்டது. அட்டர்னி ஜெனரலிடமும் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி தான் உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு சார்பாக ஆஜராகிறார். ஆகவே அவருடைய ஆலோசனை மற்றும் சட்ட அமைச்சகத்தின் ஆலோசனை அனைத்தும் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் வரும் நேரத்திலே இது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. ஆகவே மத்திய அரசு இந்த விஷயத்திலே எந்தவிதமான
ஒரு வாய்ப்பையும் யாருக்கும் அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டாம், சட்ட ரீதியாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக பேரறிவாளன் போன்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கருத்து ஒரு பக்கமும், விடுதலை செய்யக்கூடாது என்ற காங்கிரஸ் கட்சி போன்றவரின் கருத்து இன்னொரு பக்கமும் நிச்சயம் வலியுறுத்தப்படும். தேர்தல் பிரச்சாரத்திலும் அது எதிரொலிக்கும் என தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் கணபதி. தற்போது பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞரான திரு பிரபு நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரபு. தற்போது தமிழக அரசின் இந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருக்கு. தமிழக அரசின் கோரிக்கையின் விவரம் என்ன? மத்திய அரசின் நிராகரிப்பு எப்போது தெரிய வந்தது? இந்த கம்யூனிகேஷன் ஆக்சுவலா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஆல்ரெடி கோர்ட்ல மேட்டர் சப்ஜுடிஸ் ஆயிருக்கு அப்படின்றத அந்த ரிப்ளையோட சாராம்சம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அவங்க அதாவது முதல்ல பிப்ரவரி 2014 ஒரு கடிதம் மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுக்குது. தமிழக அரசு இப்படி இந்த 7 பேர் விடுதலையை நாங்க முன்னிறுத்தினோம், 7 பேர் விடுதலைக்கான டிசிஷனை நாங்க எடுத்துட்டோம், அதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லுது. அதுக்குதான் அந்த ஒப்பீனியனுக்கு ரிப்ளையே கொடுக்காம அந்த கம்யூனிகேஷனுக்கு மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தை அணுகி தடை வாங்குச்சு. அந்த நீதிமன்ற தடை வழக்கு அப்படியே 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு போய் இப்ப இன்னைக்கு டிசம்பர் 2015 2 டிசம்பர் 2015 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுல மத்திய அரசோட அனுமதி இல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2015 டிசம்பர் 2 ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்ப 2வது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, எங்களுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, இந்த 7 பேர் விடுதலைக்கான எல்லா ஆவணங்களையும் நாங்க பரிசீலிச்சுதான் நாங்க முடிவு எடுத்திருக்கோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப உங்களுடைய உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும், நீங்க முடியலைன்னா அதுக்கான காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல ரொம்ப தெளிவா இன்னொன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த 2 டிசம்பர் 2015 ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க முழுசா ஏத்துக்கவும் இல்ல, நாங்க ரிவ்யூவும் போவோம். அதுக்கு இந்த லெட்டர் எழுதுறதுனால நாங்க அது முழுசா அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதனால அதையும் அதுக்காக நீங்க அதையும் முடிச்சு போட வேணாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டியிருக்கு இந்த சூழ்நிலையில. திரு பிரபு அவர்களே, இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு பதில மத்திய அரசு கொடுத்திருக்கிறதுனால பேரறிவாளன் உள்ளிட்டோர் உடைய வழக்குல தாக்கம் எப்படி ஏற்படும்? அதாவது அவர்களுக்கு விடுதலை கிடைப்பது அல்லது கிடைக்காமல் இருப்பது போன்ற இந்த சூழ்நிலையில இந்த கேள்விக்குறிக்கு இந்த மத்திய அரசின் பதில் மூலமாக ஏதேனும் ஒரு விடை கிடைக்கிறதா அல்லது ஏதேனும் ஒரு வழியாவது தெரிகிறதா? இப்ப நாங்க எங்களோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2014 கொடுத்த லெட்டரை இன்ஃபெக்ஷஸ் ஆயிருச்சு, அது பயன் இல்லாம ஆயிருச்சு. ஏன்னா இப்ப அடுத்த 2016 ஜனவரியில கொடுத்தது அடுத்த சப்சிக்வெண்டா நாங்க கொடுத்திருக்கிறது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் கம்யூனிகேஷன் இன்ஃபெக்ஷஸ் ஆயிருச்சு. அதனால இந்த கேஸ் இருக்குல்ல, 2014 மத்திய அரசு போட்ட 48/2014 ரிட் பெட்டிஷனோட அவசியம் இல்ல. ஏன்னா 2015 டிசம்பர் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மத்திய அரசு முடிவு எடுக்கட்டும். மத்திய அரசு எங்களுக்கு எதிராக எடுக்கும் எடுக்கலன்றது இன்னொரு பக்கம். இப்ப எதிராக தான் எடுக்கும். ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கமும் பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இந்த இஷ்யூல. அவங்க 2 பேரும் இந்த 7 பேர் விடுதலைக்கு எதிராக தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சேதான் இதை நாங்க சொல்றோம். அதனால ஆனா கோர்ட் ஒரு இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை சொல்லிருச்சு. அதை மத்திய அரசு முடிவு பண்ணட்டும். விடுதலை இல்ல, இவங்களை விடுவிக்கவே கூடாது, விடுவிக்கவே முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லட்டும். அது ஏன் என்ன காரணங்கள்? இவங்க வெளியில வந்தாங்கன்னா சமூகத்துக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல இவங்க வெளியில வந்தாங்கன்னா தீவிரவாதம் வளரும், இவங்க வெளியில வந்தாங்கன்னா அமைதி கெடும், இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. அது சொல்லட்டும் மத்திய அரசு. அதுக்கே வாய்ப்பளிக்காம நீதிமன்றத்துக்கே திருப்பியும் நாங்க இந்த எல்லா மொத்த செட் ஆஃப் கேசஸையும் கொண்டு போய் வச்சு திருப்பியும் நாங்க நீதிமன்றத்துல இத எங்களுடைய மெரிட்ஸ், அதாவது நாங்க ஏன் வெளியில வரணும் அப்படின்ற 25 ஆண்டுகளுக்கு அப்புறமும் நாங்க வெளியில வர்றதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு நாங்க ஆர்கியூ பண்ணி திருப்பியும் கோர்ட் ஒரு வெர்டிக்ட் எங்களுக்கு எதிராக கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற கோயிங்கே இல்லாம போயிடும். அதனால நாங்க கோர்ட்ல என்ன சொல்ல போறோம்னா, இந்த மாதிரி இந்த 2014 போட்ட வழக்கு, மத்திய அரசு போட்ட வழக்கு இன்ஃபெக்ஷஸ் ஆயிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கு போட்டது ஒரே ஒரு கடிதத்துக்காக தான் அந்த வழக்கு போடப்பட்டது. அந்த கடிதத்துக்கு அப்புறம் 2வது கடிதம் போட்டிருக்கு மாநில அரசு. அது அவங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட பதில சொல்லுங்க. கோர்ட் இதுல தலையிட தேவையில்ல. கோர்ட் நீங்க மேட்டரை டிஸ்போஸ் பண்ணிருங்க.
அவங்க மத்திய அரசு வந்து சட்டத்தின்படி என்ன எது எப்படி கொடுக்கணுமோ அது கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இதனால எங்களுடைய வழக்குல இதனால எந்த சாதக பாதகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க மத்திய அரசு மாநில அரசாங்களோட உரிமைக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றத அவங்க அபிடவிட்டாவே போட்டாங்க. அது போக அதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபேவரா. அதனால அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன ஃபிளாஸ் இருக்கு அதை நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போறோம்ன்றது தான் எங்களோட அடுத்த டாஸ்கா இருக்கும். ஓகே, நன்றி திரு பிரபு அவர்களே. இந்த வழக்கு பற்றி விவரமா விவரிச்சிருந்தீங்க. அதாவது இந்த வழக்கு இப்படி ஏற்பட்டிருக்கும் திருப்பம் காரணமாக பெரிதாக இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்படுவதிலோ அல்லது விடுதலை செய்யப்படாமல் இருப்பதிலோ எந்த விதமான பெரிய மாற்றமும் வருவதற்கான வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்தே அது அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போது மத்திய அரசின் பதில் கிடைத்திருப்பதால் அடுத்தபடியாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும், சட்ட ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா, தேர்தல் நேரத்திலே அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டும் திவ்யா. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நீங்க சொன்னது போல காத்திருப்பு மட்டுமே பதிலாக கிடைக்கும். நன்றி கணபதி.